தாவேக்க எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு பிற்பகல் விசாரணை செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தாவேக்க எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசிய விவகாரம் தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சில தன்னிடம் பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கூத்தங்குடி தொகுதியின் தாவேக எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 8 பேரை கைது செய்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு போலீசார் ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இருவருமே இதுவரை விசாரணைக்காக ஆஜராகவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் நேற்று தினம் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குதிரை பேரத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக தன்னை சேர்க்கப்படவில்லை என்றும் இந்த நிலையில் போலீசார் தன்னை கைது செய்யக்கூடும் என்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அது கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்குகள் இரண்டுமே இன்றைய தினம் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதாக கூறி விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் விசாரணையை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அறிவித்திருக்கிறார். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்கள் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.